ஹாய் கைஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். தமிழில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஏர்க்ராஃப்டில் ஒரு வீல் சேஞ்ச் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேகா அவங்க வந்து வீல் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க பிரேக் ஃபேனோட கவரை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் பிரேக் ஃபேன். இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்க்ராஃப்ட்டுக்கு பிரேக் இருக்குது. அந்த பிரேக் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஃபேன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது அந்த லாக்கிங் வயரை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். किती पाहिजे अजून एकदम थांबायचं बस बस होते काय अरे हो जरूर निकाल के रखा हाँ वॉशर है उधर वॉशर अच्छा होगा गिर जाता है वो. ஓகே, பிரேக் ஃபேனை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் ஆக்சல் நட். அந்த ஆக்சல் நட்டுக்கு 2 நட் அண்ட் போல்ட் போட்டு அதை லாக் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கட்டர் பின் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கட்டர் பின்னை தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. Mega, you going to famous. दो चार व्हील करेंगे तो खुद को 5 मीटर में आ जाएगा, कोई टेंशन नहीं. बड़े पानी में ஆக்சல் நட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த டூலுக்கு பேர் தான் த்ரெட் ப்ரொடக்டர். நம்ம வந்து வீலை வந்து எடுக்கும்போது அது வந்து அந்த ஏர்க்ராஃப்டோட அந்த ஆக்சல் நட்டு போடுற த்ரெட்டை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த த்ரெட் ப்ரொடக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து வீல் ஹோல்டர். இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வீலை வந்து பொசிஷன் பண்ணி நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கும் திரும்ப வீலை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் இந்த எக்யூப்மெண்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு வழியாக ஏர்க்ராஃப்டோட வீலை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.